Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. மேக்கப் பண்ண உடனே அவ்வளோ அவங்க வந்து ஹாப்பியானார். அவர் அதை பார்த்து அவர் வந்து அவர் ரியலாக இங்கே வந்து படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரியலான லவ் நாங்கள் பார்த்தோம். பயங்கரமாக ரொமான்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்லாம் வச்சுட்டு கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்ணாடி தந்து மேம் பார்த்த உடனே வாவ் ரொம்ப தேவதை மாதிரி இருக்காடா, அப்படியே உன்னை சிலை செதுக்கி வச்ச வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ பிரிந்தால் சாகிறேன் பிறகாய் உன் விழியே கேட்கிறேன். இன்னொன்று நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம்னா அவர் மடி மேலே உட்கார வச்சு அவங்கள ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ என் குறைகள் அவர் அவங்களோட ரெடி பண்ணுறதோட மேமை ரெடி பண்ணுறது தான் வந்து அவர் கான்ஷியஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தது. ஓ நெத்தி சுட்டி கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, அப்பா ஹாப்பியாடா குட்டி, எப்படி கூப்பிட்டாரு குட்டி. நான் வந்து நாங்கள் நைட் பார்க்கல, மார்னிங் நான் முகூர்த்தத்தப்போ பார்த்தேன். வந்துட்டு நைஸாக வந்து ஏதோ ஒரு உள்ள திங்ஸ் எடுக்கிற மாதிரி வந்துட்டு மேமை வந்து நைஸாக உள்ள பார்க்குற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வாங்க வெளியே போய் ஃபோட்டோஸ் எடுத்து. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு மேக்கப் கப்பல் இருக்காங்க, ரத்னா அண்ட் காந்தி அவர்கள். அவங்களோட பேச போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ ரீசெண்டாக வந்து பிரேம்ஜி அவர்கள் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா உங்களோட பேஸில் தான் ஃபஸ்ட்டு போக தோணுது. ஏன்னா அவ்வளோ அழகான மேக்கப், அவ்வளோ அழகான க்ரூமிங் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரேம்ஜி அவருக்கு கல்யாணம் அப்படின்றப்போ அது விஷயம் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்குலாம் இப்போ தான் தெரியும், எங்களுக்கு வந்து ஒரு 5 months முன்னாடியே தெரியும். 5 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கூட ஷூட்ஸ் நிறைய பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போவே எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க மேக்கப், நீங்கள் தான் எங்களோட மேரேஜ் பண்ணோம், உங்கள் டீமே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 months முன்னாடி எங்களுக்கு தெரியும். அது ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சப்போ நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? ஓ பிரேம்ஜி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்ற क्वेश्चन உங்களுக்கு இருந்துச்சா? அப்பவே தெரிஞ்சிச்சு, அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட கப்பல்ஸ் அவங்க பண்றதே தெரிஞ்சிச்சு அவங்க லவ் மேரேஜ் அப்படின்னு. என்ன பண்ணாங்க? தே ஆர் வெரி வெரி குட் ஆக்சுவலி. ரொம்ப உண்மையிலே லவ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்தாங்க. அது இங்கே வந்தோடனே அவர் ஃபீல் இவங்க மேக்கப் பண்ண உடனே அவ்வளோ அவங்க வந்து ஹாப்பியானார். அவர் அதை பார்த்து அவர் வந்து ரியலாக இங்கே வந்து படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரியலான லவ் நாங்கள் பார்த்தோம். எஸ், ஏன்னா நாங்களுமே அந்த ரீலில் பார்த்தோம். அவரே வந்து அந்த ஹார்ட் வைக்கிறது, பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தார், கண்ணே எடுக்காமல் பார்த்துட்டு இருந்தார். ஃபிலிமில் பார்க்குறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே சாரோட ரொமான்ஸ்லாம் பார்க்கும் எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ பயங்கரமாக ரொமான்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்லாம் வச்சுட்டு கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக இருந்தது இல்லையா? ஸோ பொண்ணு வந்து ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து யார் இவங்க கல்யாண பொண்ணு பிரேம்ஜி, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இருந்தது. இந்து அவர்களை பற்றி சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் பிரேம்ஜி. இந்து மேம்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அவங்க வந்து என்னை நம்பி மேக்கப் நீங்கள் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரத்னா, உங்களை நம்பி தரேன், நீங்கள் அழகாக வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க, ஒரு மிரர் நடுவில் பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டில் தான் பார்த்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேடா, சூப்பராக இருக்குது, இதுதான் அவங்க சொன்னது. ஓகே, அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அவங்களுக்கும் பிரேம்ஜி சாருக்கும் அந்த லவ் ஆச்சு, ஏதோ ஸ்டோரிஸ் கேட்டிங்களா? எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. இல்லை, நாங்கள் எதுவும் கேட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் கேட்கல. நார்மலாக வந்து நம்ம சலூனில் வந்து நம்ம ஸ்டூடியோவில் வந்து சர்வீஸ்க்கு வந்து கூப்பிட்டுருந்தோம் நாங்கள், க்ரூமிங் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து ட்ரையல் மேக்கப் வந்து நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலும் நான் ட்ரையல் பார்க்கணும், என்னென்ன காஸ்டியூம் போடணும், என்னென்ன ஜுவல்லரி போடலாம், எப்படி பண்ணால் அழகாக இருக்கா, ஹேர்டும் என்னோட ஃபேஸ் கட்டுக்கு எது சூட் ஆகும் பார்க்கணும்னு பிரேம்ஜி சார் சொல்லியிருந்தார். அதுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். சார் வந்துட்டு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டோம். ஏன்னா அந்த இந்து மேம் வந்து ரெடி ஆகிட்டு சர்ப்ரைஸாக காமிக்கணுன்றதுக்காக சார் தனியாகவும் மேம் தனியாகவும் 2 பேரும் செப்பரேட்டாக உட்கார வச்சோம். ஆனால் சாருக்கு அது பொறுக்கல, நடுவில் வந்து கது தந்து எட்டி பார்க்குறது. நாங்கள் நடுவில் வந்து நின்றுட்டு, சார் இப்போல்லாம் கிடையாது, லாஸ்ட்டில் தான் மேம் பார்க்கணும், உங்களோட ரியாக்ஷன் வந்து நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடுவில் வச்சு நாங்கள் போட்டே வச்சுருந்தோங்க. பிரேம்ஜி சார் வந்து கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னா அவ்வளோ லவ் இல்லை அவரோட டு பி ஒய்ஃபை பார்க்கறதுக்கு. அப்போது சொல்லுங்கள் உங்ககிட்ட, ஏன்னா நீங்கள் தான் அவருக்கு க்ரூமிங்லாம் பண்ணீங்க, என்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு? இங்கே சலூன் சர்வீஸ் அவருக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாகவே. அந்த சலூன் சர்வீஸில் அவர் நாங்கள் இங்கே வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணோம், நல்லா அந்த ஹேர் ஸ்பா பண்ணோம், பியர்ட் செட் பண்ணோம், ஹேர் கட் பண்ணோம். அதில் வந்து அவர் ரொம்ப அவரை பற்றி ஃபஸ்ட்டு ரொம்ப இதெல்லாம் எதுவுமே கேட்டுக்கல. நாங்கள்
எங்களோட வேலையில் என்னென்ன அவருக்கு பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதெல்லாம் அவருக்கு பண்ணோம். அவர் வாஸ் வெரி மச் ஹாப்பி. அவர் பர்சனலாக அது என்ன சார் அப்படிலாம் எதுவுமே ரொம்ப இதுவாக கேட்டுக்கல. எங்களோட வேலை சர்வீஸ் ரிலேட்டடாக எல்லாமே அவருக்கு பண்ணோம். அவர் வாஸ் வெரி மச் ஹாப்பி. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம இனிமே நம்ம இது பண்ணலாம், அவர் ரெகுலராக அவர் வரத்துக்கு வாங்க சார். அவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக நான் வரேன், உங்கள் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ரெகுலராக அவர் இனிமேல் வரேன் நான் உங்கள் கடைக்கு அப்படின்னு சொன்னார். என்னெல்லாம் பண்ணீங்க அவருக்கு? அவருக்கு பண்ணது ஃபேஷியல் பண்ணோம், பியர்ட் செட் பண்ணோம், ஹேர் கட் பண்ணோம். ஒயிட் பியர்ட் தான் வச்சுருந்தாரு, கலரிங்லாம் எதுவும் பண்ணலை நாங்கள். ஏன்னா பியர்டு அவருக்கு எதுவும் படம் நடிக்கிறார் இல்லையா அப்போது, ஸோ அதனால் விஜய் சார் கூட படம் நடிக்கிறார். அதனால் அந்த ஷூட்டிங்னால நான் எதுவுமே வேண்டாம், எனக்கு கலருங்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டார். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஹைட்ரா ஃபேஷியல் தான். அந்த ஃபேஷியல்லாம் அவர் பண்ணனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அவருக்கு கிடைச்சிது. மெயினாக ஹேர் ஸ்பா, அந்த ஹெட் மசாஜ்லாம் கொடுத்தோன்னே அப்படியே சொக்கிட்டாங்க சார். மெயினாக எங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்போ நான் வந்தாலும் எனக்கு ஃபுல்லாக எனக்கு தலை ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்ங்கன்னு பயங்கரமாக அழகாக நல்லா ப்ரெஷர் பண்ணுவாங்க சார். இவர் ப்ரெஷரில் ரொம்ப சொக்கிட்டாரே சொல்லலாம். ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் ஆனார். ஸோ அப்படி பொத்தி பொத்தி அவருக்கு சர்ப்ரைஸாக ஃபைனல் அந்த ட்ரையல் மேக்கப் காமிக்கும் போது எப்படி இருந்தது ரியாக்ஷன் அவங்க 2 பேருக்கும்? நான் நீங்களாம் நேரில் பார்க்கல, நாங்களாம் நேரில் பார்த்தோம். அது பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருந்தது. கண்ணாடி மேம் பார்த்த உடனே வாவ் ரொம்ப தேவதை மாதிரி இருக்காடா, அப்படியே உன்னை சிலை செதுக்க வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சின்ன சின்ன நீங்கள் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹக் பண்ணி கிஸ் பண்ணி. இன்னொன்று நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம்னா அவர் மடி மேலே உட்கார வச்சு அவங்கள ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோஸை நான் போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்தது. ஏன்னா ஃபிலிமில் நம்ம பார்க்கும்போது பிரேம்ஜி சார் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ரொமான்ஸாக பார்க்கும்போது ரொமான்டிக்காக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஃபுல் அண்ட் இங்கே ட்ரையல் மேக்கப் முடிச்சுட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு திருத்தணிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ எப்படி அவங்க 2 பேரும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரையும்? ரொம்ப கேரிங்காக ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மெம்பராகவே எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிரேம்ஜி சாருக்கு இந்த மாதிரி மேரேஜ் ரொம்ப நாளாக நாங்கள் ரொம்ப ஆசை எங்களுக்கு பண்ணணும் அந்த வெட்டிங் சொல்லுவேன். அதனால் எல்லாருக்குமே ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு மேமுக்கும் ரொம்ப அவங்களும் பயங்கர ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருந்தது. மேமோட ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். மார்னிங் எப்போவுமே அந்த டைமில் ஃபீட்பேக் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு மேக்கப் ஒரு 11 ஹவர்ஸ் எங்கள் யூஸ்வலாகவே இருக்கும், நல்லா ஸ்டே இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் எங்களோட மேக்கப் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் மேக்கப் முடிச்சுன்னா அப்போ நாங்கள் எப்போவுமே கேட்க மாட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கேட்போம் எப்படி இருந்தது மேக்கப்னா. ரொம்ப அழகாக இருந்தது. வந்தவங்க அத்தனை பேருமே கேட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மேக்கப்பு, கலையவே இல்லை, கலைக்கிறதுக்கே எங்களுக்கு மனசே வரல, ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பர். அதே மாதிரி அங்கே கல்யாணம் எப்படி களை கட்டி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் பார்த்தோம் சென்னை 28 டீம் ஃபுல்லாக இருந்தாங்க. அதுதான் சென்னை 28 டீம் நாங்கள் யாரோ ஒருத்தர் எங்கெங்கன்னா பார்ப்போமான்ற இதுவாக இருந்ததும் எல்லாருமே அந்த டீம் ஃபுல்லாகவே ஒரே இடத்துல பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அங்கே எப்படி இருந்தாங்களோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக ஃபுல்லாக அவங்கவுங்க எடுத்து போட்டுன வேலை பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே என்ன சொல்கிறது, அவங்க அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ். ஸோ ஃபைனலி பிரேம்ஜி சார் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மேம் இந்து மேம் 2 லுக் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ரெட் கலர் சாரீ ஒன்று, ப்ளூ கலர் சாரீ ஒன்று. ஸோ என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க மேக்கப்? ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சாரீ லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 சாரீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ரெட் ஒன்று, பிங்க் ஒன்று, முகூர்த்தத்துக்கு ஒன்று, ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல இல்லை ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம். ஒரு சோக்கர் மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சட்டிலான லுக் அது கொடுத்துருந்தோம். அவங்களே சொன்னாங்க எனக்கு 2த்துக்குமே நெக்ஸ்ட் சாரீ பண்ணுறதுக்கும் எனக்கு டைமிங் நிறைய இருக்காது, 2த்துக்கு ரிலேட்டடாக ஒரு காமன் ஐ மேக்கப் போட்டுடுங்க அப்படின்னு ஒரு ப்ரான்ஸ் கலரில் நாங்கள் ஒரு ஐ மேக்கப் போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணிவிட்டு நானும் அவங்க கூட வந்துட்டே இருப்பேன். நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாகவே நாங்களும் மிங்கில் ஆகிட்டோம் அதில். அண்ட் இன்னொரு வீடியோவில் பிரேம்ஜி சார் கண் எடுக்காமல் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாரு, அப்படி ரசிக்கிறாரு. ஓ மை காட், எங்களுக்கு இது கனவா நிஜமா? பிரேம்ஜி அவங்களோட ரெடி பண்ணுறதோட மேமை ரெடி பண்ணுறது தான் அவர் கான்ஷியஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தது. ஓ நெத்தி சுட்டி கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, அப்பா ஹாப்பியாடா குட்டி, சூப்பராக இருந்ததா, கம்ஃபர்ட்டாக நீ, ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி கூப்பிட்டாரு? ரொம்ப ஹாப்பியாடா, சூப்பராக இருந்ததா மேக்கப் குட்டி அப்படின்னு இருந்தா. இங்கே 2 பேருமே வந்திருந்தப்போ கல்யாணம் அந்த பஸ்ஸுக்கெல்லாம் முன்னாடியே 2 பேரும் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ பிரேம்ஜி சார் நாங்கள் பயங்கர ஒரு ஆக்டிவாக அப்படியே துருவான ஒரு பர்சனாக பார்த்துருக்கோம். எப்படி இருந்தார் இங்கே அதே துரு தான் இங்கேயும் இருந்தது. ஆனால் இங்கே ரொமான்டிக்காக நாங்கள் பார்த்தோம். ரொமான்டிக்காக இருந்தார், கலாட்டாவாக எல்லாமே ரொமான்டிக்காக இருந்தார். ரொமான்டிக்காக என்ஜாய் பண்ணார். நல்லா
மேமை பார்க்கணும் அந்த ஆர்வத்தில் வந்து ரொமான்டிக் அந்த இதில் தான் இருக்கு. ட்ரையல் மேக்கப் ஆக்சுவலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் மேக்கப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஹேர்லேருந்து மேக்கப்லேருந்து சாரீலேருந்து எல்லாமே அந்த டைமில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் மேமை. அது பார்க்கறதுக்குன்னு சார் வந்து ரொம்ப ஆர்வமாக மேமை பார்க்கறதுக்குன்னு இல்லை எங்களெல்லாம் தள்ளிட்டு பார்க்க பார்த்தா நாங்கள் விடுவோமா, நாங்கள் விடவே இல்லை. சாரை வந்து மறைச்சிட்டு இப்போல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது சார், நீங்கள் எல்லாம் பொண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டோன்னே தான் நீங்கள் பார்க்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நாங்க ட்ரையல் மேக்கப்லயே பண்ணிட்டோம், நீங்க பார்க்காதீங்க. பார்க்காதீங்க, சர்ப்ரைஸ் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமா இப்படி தள்ளிட்டு அப்பா ரொம்ப அழகா இருக்கேடா, சூப்பரா இருக்கேடா, அவர் அட்டகாசம் தாங்கவே முடியாது, பயங்கரமா இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது, அவங்கள பிடிச்சி கொஞ்சிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி இந்து மேமும் பயங்கர நாட்டியா இல்ல அவங்க வந்து இவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாங்களா? ரொம்ப காமாக தான் மேக்கப் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சைலண்ட், ரொம்ப காமாக தான் இருந்தாங்க. ஆனால் பிரேம்ஜி சார் கூட இருக்கும் போது இப்படி கிள்றது இது பண்ணுறது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அவங்க மேக்கப் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த இதுவும் கிடையாது, அவங்க அவங்கள மாதிரி தான் இருக்கணும், எனக்கு ஓவர் டூ தான் இருக்கக்கூடாது, ரொம்ப சட்டிலாக இருக்கணும் மேக்கப், இதுதான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ப்ளஸ் ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் ரொம்ப சுமக்க முடியாது, எனக்கு என்னென்ன ஈஸியாக இருக்கோ அது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எனக்கு சில கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நெட்டில் வந்து ஒரு ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பிரைட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆரி ஒர்க் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அது என்ன சொல்கிறது சாரிக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து அந்த பீட்ஸ் போட்டு அந்த ஆரி ஒர்க்கு போடணும். அது நிறைய பேருக்கு சொல்லிவிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணவே மாட்டாங்க, அது ஏன்னு தெரியவே இல்லை. நான் வந்து மேம்க்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கணும் அவங்களுக்குன்னு பார்த்து பார்த்து வந்து ப்ளவுஸ் டிசைனர் அவங்கக்கிட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்து அந்த ஆரி ஒர்க் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அது அவங்க கேட்ட மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் ப்ளஸ் அழகாகவும் இருந்தது. ஃப்ளாஸும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தோம். அந்த ஆரி ஒர்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல எனக்கு, அவங்க ஜடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எஸ், ஆமா, கரெக்ட் தான். அது அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், அவங்க தான் வந்து திருத்தணியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்லாம் அது எதுவும் சொன்னாங்களா? இல்லை, அவங்க வேண்டுதல் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வேண்டுதல் அங்கே வந்து மேரேஜ் பண்ணணுன்றது சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த ரிசப்ஷன் வந்து சென்னையில் தான் வைக்கிற மாதிரி பிளான் அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கப்பலோட வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக. அவங்கக்கிட்ட வந்து இந்து மேம் பிடிச்சது மீன் குழம்பு, மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, நான்வெஜ்ஜும் ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் வரும்போது நான் மீன் குழம்புலாம் செஞ்சு ப்ரான்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து செகண்ட் டைம் வரும்போது சார் வரல, மேம் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட்டு போயிட்டு வந்தேன், என்னால் செய்யவே முடியல என்னால். ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, பாவம் செஞ்சு கொடுக்கலையே. அதுக்கும் நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், மேம் இந்த தடவை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் நான் என் கையால் ஒரு மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. செகண்ட் டைமுக்கு வந்து அகெயின் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் வந்து கொடுத்துருந்தோம் நாங்கள். நெயில் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் ரிலேட்டடாக அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ பிரேம்ஜி சாரும் பயங்கர ஃபுட்டியா, அது எதுவும் உங்களுக்கு தெரியுமா? ஃபுட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வீட்டில் நாங்கள் பார்க்கும்போது வந்து நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து மில்லட்ஸு அந்த பொட்டுக்கடலை இந்த மாதிரி அந்த பாரம்பரிய சமையல்லாம் நிறைய சாப்பிடுவோம் நாங்கள். பிரேம்ஜி சாருக்கு வந்து நாங்கள் ஒரு 5 months முன்னாடி ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம் சொல்லல, அப்போ பார்க்கும்போது இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி சார் இந்த மாதிரி அழகாக ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் இருக்கிற இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷாக வந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓ அவங்களும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, சூப்பராக இந்த எங்களை மாதிரியே வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு. ஓகே, ஸோ திருத்தணியில் வந்து அந்த மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலிலாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து இவர் வெங்கட் பிரபு சார்லாம் இருந்தார், ஸோ அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? மேக்கப் பண்ண முடிச்சோடனே அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க, செதுக்கி வச்சுட்டு இருக்காங்க பொண்ணு, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக வந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, மேக்கப் சூப்பராக இருக்குது. சார் வந்து நாங்கள் நைட் பார்க்கல, மார்னிங் நான் முகூர்த்தத்தப்போ பார்த்தேன். வந்துட்டு நைஸாக வந்து ஏதோ ஒரு உள்ள திங்ஸ் எடுக்கிற மாதிரி வந்துட்டு மேமை வந்து நைஸாக உள்ளே பார்க்குற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வாங்க வெளியே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு 2 பேரும் ஃபோட்டோஸ். ஸோ ஃபைனலி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து 2 பேரும் ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு செய்தி வரும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்வலை, அதற்கு நடுவில் வந்து ட்ரெண்ட் ஆனது தான் வந்து இத்தனை வீடியோஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன்னா 2 million + போயிட்டுருக்கு இல்லையா? நாங்கள் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அங்கே சர்வீஸ் எடுக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் அவர் பண்ணதெல்லாம் அவருக்கே தெரியாமல் கொஞ்சம் நிறைய விஷயம் அப்படியே பண்ணோம். ஏன்னா அவர் ரியலிஸ்டிக்காக அவர் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சோம். சரி ஓகே இந்த மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணும்போது அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது குரூம் பிரைட் பண்ணும்போது சரி அதெல்லாம்
காமிக்கலாம் சொல்லிட்டு. சேர்த்து வச்சு மேரேஜ் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்டுடியோக்கு வரும்போது நாங்கள் ஒரு பிக்சர் எடுத்திருந்தோம், 2 பேருது ஒரு பிக்சர் எடுத்திருந்தோம். அது சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போய் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நாங்கள் அதை வந்து என்ன சொல்ல காரில் வைக்க மறந்துட்டோம். நாங்கள் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு சரி மார்னிங் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தா பிரேம்ஜி சார் வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. மேம் மட்டும்தான் இருந்தாங்க. ஐயோ 2 பேரும் சேர்த்து வச்சு கொடுத்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து திருத்தணி மலை மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக், இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிட்டே இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெட்டிங் வந்து நான் போய் பண்ணணும் சென்னையில். அதனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இன்னும் என்னால் வந்து சேர்க்க முடியல அவங்க கிட்ட. எப்போ சேர்ப்பேன்னு தெரியல நான். ஆஸ் அ ஹோல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்திருக்கு இல்லையா பிரேம்ஜி இந்துவோட வெட்டிங். எங்களுக்குமே வந்து அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஐம் ஷோர் உங்கள் ரீல்ஸ் மூலமாகவும் சரி வீடியோக்கள் மூலமாகவும் சரி நிறைய விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.